Dear 12th Standard Business Max students, in exercise number 6.1, sum number 9, length of time that a certain person speaks in a telephone is found to be a random variable. This is a function of a person speaking in a phone. Find the value a that f of x is a probability density function. Given f of x is a probability density function. If f of x is a probability density function, then minus infinity to plus infinity f of x dx oda answer is equal to 1. That is lower limit to upper limit, full interval la f of x dx oda answer 1 ஆ மாறிடும். நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்வல் பார்த்தீங்கன்னா greater than 0 அப்படின்னா 0 to infinity வரைக்கும் தான். அதில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். நெகட்டிவ் சைடு எதுவும் வேலை செய்யாது. ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட்டி to ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபங்க்ஷன் ஜீரோலேருந்து தான் வேலை செய்யும், ஜீரோவுக்கும் மேலே தான். அதனால் 0 to infinity போட்டால் போதும். இந்த பக்கம் ஃபங்க்ஷனே இல்லை அதர்வைஸ், அதனால் இது எடுக்கலை நான். அதனால் 0 to infinity f of xனா a e power minus x by 5 dx is equal to 1. Then a வெளியில் எடுத்துறேன், இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். e power எது வந்தாலும் இன்டகிரேஷனில் அதே தான் வரும். e பவரை பொறுத்த வரைக்கும் e பவர் மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி e பவர் இன்டகிரேட் பண்ணால் அதே தான் வரும். ஆனால் மறக்காமல் டினாமினேட்டரில் யாரை போடணுன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை போடணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது -1/5 -1/5 0 to infinity is equal to 1 இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ a வெளியில் இருக்குது, இந்த 5/-1 வெளியில் கொண்டு போயிட்டேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். e பவர் minus infinity by 5 is e power minus infinity minus e power lower limit is 0 is equal to 1. upper limit minus lower limit substitute பண்ணியாச்சு. இந்த -1/5 ரெசிப்ரோக்கலாக வெளியில் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இங்கே எக்ஸு கிடையாது, அதனால் இந்த லிமிட்ஸால் இந்த நம்பர் பாதிக்காது. ஓகே, அப்போ இது வந்து 5a/-1 மாறிடும் உங்களுக்கு. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆகிடும். e பவர் 0ஓட ஆன்சர் 1 மாறிடும் இஸ் ஈக்குவல் டு 1. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. அப்புறம் 5a/-1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 1. -1 கேன்சல் ஆகிடும். இப்போ a இஸ் ஈக்குவல் டு 1/5. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஏவோட வேல்யூ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ, இதில் நிறைய சம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. செகண்ட் சப்டிவிஷன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதுக்குள்ளார இது வந்து ஏ சப்டிவிஷன், இது வந்து ஏ சப்டிவிஷன், இது பியில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் தட் அ பர்சன் வில் டாக் ஓவர் த ஃபோன் இஸ் மோர் தென் 10 minutes. கொஷின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 10 minutes. அப்போ இங்கே எக்ஸ் என்பது யாருன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. த லென்த் ஆஃப் டைம் in a certain person speaks in minutes கொடுத்துட்டு that is certain person speaks on a telephone சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே எக்ஸ் என்பது ரேண்டம் வேரியபிள் உங்களுக்கு. இப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் யாருன்னா டைம் தான் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள். அதனால தான் நான் டைம் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், எக்ஸ் கிரேட்டர் தென் 10. அப்போ லென்த் ஆஃப் த டைம் இஸ் த ரேண்டம் வேரியபிள் இன் திஸ் ப்ராப்ளம். therefore certain person speaksன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனுடைய ஸ்பீக்கிங் டைமை தான் ரேண்டம் வேரியபிளாக எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மினிட்ஸ் தட் அ பர்சன் வில் டாக் மோர் தென் 10. எக்ஸ் இஸ் த டைம் ஸ்போக்கன் பை த பர்சன் தட் இஸ் கிரேட்டர் தென் 10. அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 10க்கு மேலேனா 10 to infinity. ஏன் சார் 10 to infinity போடுறீங்கன்னா நம்ம சம் 0 to infinity தான் வேலை செய்யும். அப்போ 10 to infinity என்ன ஃபங்க்ஷன் தேவைப்படும்னா அதே ஃபங்க்ஷன் தான் தேவைப்படும். அதே ஃபார்முலா தான் f of x dx. லிமிட் இஸ் 10 to infinity. அப்போ இன்டகிரேஷன் 10 போட்டுங்க, இன்ஃபினிட்டி போட்டுங்க. f of x வரைக்கும் பாருங்கள், ஏவோட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிட்டிங்க. 1/5 e power minus x/5 dx. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். 1/5 வெளியில் எடுத்துடுறேன். e power minus x/5 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus x/5. e பவரில் எது வந்தாலும் இன்டகிரேட் பண்ண அதே தான் வரும். ஆனால் மறக்காமல் அதில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், -1/5 அதை டினாமினேட்டரில் போட்டுருணும்.
10 to infinity இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு கேன்சலேஷன் minus e power minus x by 5 10 to infinity இப்போ upper limit minus lower limit அப்போது e power minus அப்படியே இருக்கட்டும் e power infinity போட்டிங்கன்னா minus infinity by 5 becomes minus infinity minus e power xக்கு பதில் 10 போடணும் minus 10 by 5 அப்போது minus e power minus infinity becomes 0 minus e power 10 cancel வச்சுன்னா minus 2 minus plus ஆகிடும் e power minus 2 போட்டுக்கலாம் அல்லது 1 by e power 2 கூட போட்டுக்கலாம். This is your first answer. அப்போது more than 10 minutes முடிச்சாச்சு. இதிலே செகண்ட் சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் இஸ் less than 5 minutes கேட்டிருக்காங்க. less than 5 minutes probability of x is less than 5 minutes less than 5 minutes அப்படின்னா உங்களுக்கு 5க்கும் 5க்கு கீழேயும் 5ம் 5 கீழேனா 0 to 5 5க்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5 minutes அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவல் சம் 0 to infinity இருக்குது. அவங்க less than 5 கேட்டதுனால 5ம் 5க்கு கீழேனும் போது நீங்கள் இன்டகிரேஷன் என்ன போடணும்னா 0 to 5 தான் போடணும் 0 to 5 f of x dx. This is the formula 0 to 5 f of x dx. How to integrate this? This is your probability of x less than 5. Integration, we have to start with the 0 to 5 integration 0 to 5 f of x dx னா தோருக்கு பாருங்க a தான் கண்டுபிடிச்சிட்டீங்க 1 by 5 e power minus x by 5 1 by 5 வெளியில் எடுத்துடலாம் e power anything வந்தாலும் இன்டகிரேஷன் பண்ணால் அதே தான் வரும் e power anything is e power anything அதான் இன்டகிரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஆனால் by x கூட என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது டினாமினேட்டரில் போகணும் நீங்கள் 0 to 5 அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மட்டும் நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடுங்க மைனஸ் வெளியில் கொண்டு வந்துடுங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போடுறேன் e power 5 by 5 minus e power 0 by 5 is 0 minus 0நாலும் 0நாலும் ஒன்று தான். இப்போ minus e power minus 1 minus e power 0 becomes 1. இப்போ minus of e power minus 1 can be written as 1 by e minus 1 minus உள்ளார மல்டிப்ளை பண்ணிடலாம் நீங்கள். இப்போ மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting 1 minus 1 by e. If you take LCM your answer will be e minus 1 by e. This is your answer for less than 5 minutes. அதுக்கப்புறம் last sum is third subdivision is probability of time. X is the time between 5 to 10 என்னும்போது between 5 to 10 less than or equal to போட்டாலும் தப்பு கிடையாது போடலனாலும் தப்பு கிடையாது. இங்கே equal to symbol போட்டாலும் பிரச்சனை கிடையாது போடலனாலும் பிரச்சனை கிடையாது. it is a continuous ஃபங்க்ஷனுக்கு equal to போடலனாலும் equal to போட்டாலும் இன்டகிரேஷனுக்கு அதே மாடல் தான் வரும். உங்களுக்கு லோயர் லிமிட் 5 வந்துடும் அப்பர் லிமிட் 10 வந்துடும் f of x dx will be a formula. அப்போ கீழே வந்து 5 வந்துடும் மேலே 10 வந்துடும். நம்மளுடைய f of x தோருக்கு பாருங்கள் a வந்து முன்னாடி கண்டுபிடிச்சோம் நம்ம 1 by 5 e power minus x by 5 dx. அப்போது 1 by 5 வெளியில் எடுத்துடுறேன் நான் இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் e power இன்டகிரேஷன் பண்ணால் அதே தான் வரும். ஆனால் எக்ஸு கூட என்ன நம்பர் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை மறக்காமல் டினாமினேட்டரில் போட்டுடணும். லிமிட்ஸ் வந்து 5 to 10 இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மட்டும் வெளியில் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்பர் லிமிட் போடுறேன் e power minus 10 by 5 எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 போடணும் மைனஸ் e power எக்ஸ் இருக்கிற இடத்துல லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் minus 5 by 5 upper limit minus lower limit is equal to minus e power with minus 2 மாறிடும் இது e power minus 1 மாறிடும். ஓகேவா is equal to இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இது மைனஸாக மாறிடும் e power minus 2 இதை 1 by eன்னு எழுதிக்கலாம் இதை 1 by e ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் e power minus 1 e power 1 எழுதிக்கலாம் LCM is e ஸ்கொயர். அப்போ ஒரு இ தான் இங்கே ஃபிட் ஆகும் இங்கே ஆக்சுவலாக 2 இ வரணும் ஒரு இ தான் வந்திருக்குது எல்சிஎம்மில். அப்போ எல்சிஎம் இதையும் பார்க்கும்போது இ ஸ்கொயருக்கு ஒரு இ தான் மேட்ச் ஆகும் மேலே ஒரு இ வந்துடும் இ ஸ்கொயர் பக்கம் மேட்ச் ஆகிடும். therefore your answer will be e minus 1 by e square. This completes the third subdivision of B. ஓகேவா அப்போ e minus 1 by e square is your final answer. Okay, thank you.